நம்ம எல்லாரும் இந்த வாரம் சேலஞ்ச் கடைசி நாள்ல இருக்கோம். என்ன சேலஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் 9லேருந்து 10 மணிக்குள்ள தூங்க போயிடணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு, சாப்பிடுறது 2 மணி நேரத்துக்கு முடிச்சிடணும். 9 to 10 தூங்குறதுக்கு இருக்கணும். தூக்கம் வருதோ இல்லையோ கண்ணை மூடிட்டு, ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி, டிவிலாம் ஆஃப் பண்ணி, லேப்டாப் சிஸ்டம் எதுவுமே ஆஃப் பண்ணிட்டு, இருட்டு பண்ணி, சத்தம் இல்லாம ஒரு என்விரான்மெண்ட்ல தூங்கணும் அப்படின்னு சொன்னா, இதனால நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. நிறைய சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. விட்டு போன ஒரு 2-3 பெனிஃபிட்ஸ் இன்னைக்கு நான் அதை சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. இன்னைக்கு கூட நம்ம சேலஞ்ச் முடிக்கும் போது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் போது இதை சேலஞ்சுக்காக மட்டும் பண்ணாம தொடர்ச்சியா பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. மெயின் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்துல எல்லாரும் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை ஸ்ட்ரெஸ். ஒரு 15 வருஷம் 10 வருஷம் முன்னாடி இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை யாருக்குமே தெரியாது. இப்ப யாரு சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டா கூட சொல்ல தெரியாது, ஆனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதாவது ஏதோ ஒரு மன உளைச்சல், ஒரு அழுத்தம் இருந்துட்டே இருக்கு அவங்களுக்குள்ள. எதனாலனா எல்லாம் வேகமா பண்றோம், நிறைய விஷயங்கள் பண்றோம், நிதானமா பண்றதுக்கு இல்ல, டைம் இல்ல, ரெஸ்ட் எடுக்க டைம் இல்ல, தூங்குறதுக்கு டைம் இல்ல, வெளியில எல்லாரோடையும் பழகிறதுக்கு இல்ல, போகிறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் போகிறதுக்கு டைம் இல்ல, நல்ல பழக்கங்கள் தெரிஞ்சு 4 பேரோட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குலாம் முடியாம இருக்கு, சொந்த ஊருக்கு சொந்தக்காரங்களோட இடத்துக்கெல்லாம் போக முடியாம இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் போது என்ன ஆகும், அந்த பழக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போகும்போது ஒரு அழுத்தம் மனசுல நமக்கு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம கரெக்ட் பண்ணிட்டே வந்தா அந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு உபயோகப்படுத்துறோம் இல்லையா இந்த வார்த்தை, அதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் நம்ம லைஃப்ல இருந்து. அதனால ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்கணும் அப்படின்னா சில பழக்கங்கள்லாம் நம்ம லைஃப்ல கொண்டு வரணும். நம்ம தான் முனைப்பெடுத்து பண்ணணுமே தவிர அதுவா தன்னால வந்து உட்காராது. ஸோ அதோட ஆரம்பமா தான் முதல் வழக்கம் நம்ம சீக்கிரமா தூங்க போறது. அதுக்காக சோம்பேறின்ற பேர் இல்ல, 7 மணிக்கு போய் தூங்குறது, எல்லா வேலையும் பண்ணாம 9லேருந்து 10க்குள்ள நம்ம பண்ண வேண்டிய கடமையெல்லாம் முடிச்சுட்டு தான் தூங்க போறோம். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஹார்மோன் உடம்புல ஒண்ணு இருக்காம், அதுக்கு பேரு கார்டிசால்னு சொல்றது. இந்த மாதிரி நேரத்தோட நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கினோம்னா நம்ம டீப் ஸ்லீப் சீக்கிரமா போறோம் இல்லையா, அந்த ஏர்லி டீப் ஸ்லீப்ல தான் அந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் கரெக்ட் லெவல்ல செக்ரேட் ஆகி அதிகமாகாம கரெக்ட் லெவல்ல மெயின்டைன் ஆகும். காலையில எழுந்துக்கும் போது கார்டிசால்ன்ற ஹார்மோன் அதிகமா இருந்ததுன்னா தான் அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடும் அழுத்தம், நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நிறைய அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்தோடயே நம்ம எழுந்துப்போம். எழுந்துக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு இரிட்டபிலிட்டி இருக்கும், அதாவது ஒரு எரிச்சல் தன்மை. அது தவிர்த்து எப்பயுமே ஏதோ பரபரப்பா பண்ற மாதிரியே இருக்கும், நிதானமா நமக்குன்னு டைம் கொடுத்து நம்மளோட டைம்னு வைக்காம பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஸ்ட்ரெஸ். ஸோ இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா நேரத்துக்கு தூங்குங்க, கரெக்ட் டைமுக்கு எழுந்துருங்க, பிளான் பண்ணி ஒவ்வொன்றும் அந்த நாளைக்கான விஷயத்த பண்ணிக்கலாம். நம்ம சீக்கிரமா தூங்குறதால காத்தால சீக்கிரமா எழுந்துக்கிறோமா, நமக்குன்னு டைம் வைக்க முடியும். அறக்க பறக்க எதுவும் பண்ண மாட்டோம், நிதானமா, அதாவது 5 மணிக்கு எழுந்துக்கும். 9:30க்கு படுத்தா நமக்கு கட்டாயம் 4:30 5 மணிக்கு கண்ணு முழிச்சுக்கும். எழுந்தவனையும் வீட்டு வேலையை பண்ணோமா, எக்ஸசைஸ்க்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணுமா, மற்றவங்களோட பேசுறோமா, ஏதோ விஷயங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறோமா, டிவியில பாக்குறோமா, போன்ல பாக்குறோமா, அடுத்து மற்ற குடும்ப நபர்களோட என்ன விஷயமும் பண்ணோமா, வெளியில ஏதாவது போய் வாங்கணுமா, இவ்வளோ விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு, வேலைக்கு போறவங்க அதுக்கான ரெடினஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லா பக்காவா டைம் டேபிள் போட்டு பிளான் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய கார்டிசால்ன்ற ஹார்மோன் லெவல் கரெக்டா இருந்ததுன்னா மன அழுத்தம் இல்லாம இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி கரெக்டா தூங்க போறதால நம்ம பிரெயினோட மெமரி கெப்பாசிட்டியும் நிறைய அளவுக்கு இருக்கு. அதாவது ரொம்ப லேட்டா படுத்து கார்த்தாலையும் சீக்கிரமா எழுந்து மற்ற வேலையெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இப்படி பண்றதால மெமரி பவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அதனால என்ன ஆகும், அடுத்தடுத்து ஃபோக்கஸ், அதாவது ஒரு வேலை செய்யறது மேல நாட்டமோ குறியோ நமக்கு கவனமோ செதறும், அது மேல கான்சென்ட்ரேஷன் இல்லாம போகும். அதனால அந்த வேலை பண்ணக்கூடிய அந்த தன்மை ஆகட்டும் குறைவாதான் இருக்கும், குவாலிட்டியா நம்ம ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாம போகும். ஸோ எதுவுமே ஒரு வேலை பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். அதனால நம்ம வாழ்க்கை தரமே உயரும். ஸோ கரெக்ட் டைமுக்கு சீக்கிரமா தூங்க போனீங்கன்னா மெமரியும் நல்லபடியா வச்சுக்கலாம், எந்த ஒரு வேலை மேலேயும் ஃபோக்கஸ் நல்லபடியா வச்சுக்கலாம். அதனால நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வாழ்க்கை தரம் அதிகமாக தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் வீட்டுல சின்ன பசங்களெல்லாம் நம்ம சீக்கிரம் தூங்க படுங்க, காலையில சீக்கிரம் எழுந்து படிங்கன்னு சொல்றோம். ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும், அதாவது அந்த அழுத்தமும் இருக்காது, மெமரி ஷார்ப்பா இருக்கும், ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும், ஞாபகம் ரொம்ப நேரம் இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். படிக்கிறத அப்படியே மனசுல நிறுத்தி வாழ்க்கைக்கு அதை அடாப்ட் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஸோ படிக்கிறது வெறும் அன்னன்னைக்கு பரீட்சைக்காகவோ அந்தந்த வருஷம் நம்ம கோர்ஸை முடிக்கணுன்றதுக்காகவோ கிடையாது. அது வாழ்நாள் ஃபுல்லா நம்ம எந்த ஒரு வேலைக்கு போனாலும் படிச்சிருக்க கான்செப்டை அப்ளை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு தான். அதுதான் நம்ம நாலேஜ் கெயின் பண்றதுக்கான மீனிங்.
ஸோ இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் பசங்க குழந்தைங்க எல்லாரையும் கூட கரெக்ட் டைமுக்கு ஏர்லியாக தூங்கி கரெக்ட் டைமுக்கு ஏர்லியாக எழுந்துக்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். இதெல்லாம் சேர்ந்து நடக்கும்போது ஃபைனலாக நம்ம உடம்புல இருக்கிற எமோஷனல் ரெகுலேஷன் கரெக்டாக வைக்க முடியும். அதாவது எதுக்கு எடுத்தாலும் சோர்வாகிறது, பயந்துக்கிறது, இது பண்ண முடியாதுன்னு நம்ம நினச்சிக்கிறது, அழுக வருது, எந்த ஒரு கஷ்டமான விஷயம் நம்ம லைஃப்ல நமக்கு முன்னாடி வந்தாலும் திடத்தோட, அதாவது மனதிடத்தோட நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். சோர்வாயிட மாட்டோம், தோன்ற மாட்டோம். ஸோ தூக்கம்ன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம். கரெக்ட் டைமுக்கு தூங்கும் போது தான் சீக்கிரமா ஏர்லி டீப் ஸ்லீப் போகும். அதனால உடம்புல நல்லபடியான மாற்றங்கள் வந்து நம்மளோட லைஃப்பை நல்லபடியா ஃபேஸ் பண்ணிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மனதளவுல உடம்பளவுல மட்டும் இல்லாம ஸ்கின்னுக்கு எல்லாம் கூட நல்ல ஒரு பொலிவு வேணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா நேரத்துக்கு தூங்கி தான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா டல் ஆயிடும். அடுத்த நாள் நம்ம கரெக்டான தூக்கம் இல்லை, டெய்லி லேட்டா படுத்து காலையில எப்படி இருந்தாலும் எழுந்துதான் ஆகணும் இல்லையா, நம்ம வேலை எல்லாம் பண்றதுக்காக, வெளியில போகிறதுக்காக. ஸோ இதே பண்ணிட்டே இருந்தா ருட்டீனா கண்ணுக்கு கீழெல்லாம் ஒரு தொய்வு ஏற்பட்டு அடியிலெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ் வரும். அதாவது கருமை படிய ஆரம்பிக்கும். ஏன்னா தூக்கம் ரெஸ்ட் கொடுக்கல. கண்ணுக்கு எவ்வளவு நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும்? ஏன்னா முழிச்சா கண் வழியா தான் எல்லா லைட்டையும் நம்ம பார்த்து பொருட்கள் எல்லாம் பார்க்குறோம், மக்களை பார்க்குறோம், வேலைக்காக பார்க்குறோம், ஃபோன், டிவி, லேப்டாப், சிஸ்டம், வேலை பண்றதெல்லாம் அதுல தான். ஸோ கண் எப்பதான் ரெஸ்ட் எடுக்கும்? ரெஸ்ட் எடுக்காம இருந்திருந்து அந்த ஒளிலாம் கண்ணில் பட்டு கண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல பாழடையும். அதாவது பவர் வரும். கண்ணுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா டல்னஸ் வரும். அதனால இதெல்லாம் இல்லாம இருக்கணும். நல்ல பொலிவோட இருக்கணும். கண்ணுக்கு கீழே அந்த கருவளையம் இல்லாம இருக்கணும். நம்மளோட தோற்றம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா சீக்கிரமா தூங்க பழகிக்கணும். அது தவிர்த்து பிளட் ப்ரெஷர்லாம் அதிகம் இல்லாம இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுனாலே நம்ம ஒரு பதற்றத்தோட எந்த டைமும் இருக்க மாட்டோம். ப்ரெஷர் அதிகமாகாத மாதிரி பார்த்துக்க முடியும். சுகர் வராத மாதிரி காப்பாற்ற முடியும். ஏற்கனவே நான் சொன்னேன் போன தடவை கூட எப்படி நமக்கு சுகர்லாம் இதனால வராம இருக்கும். அது தவிர்த்து வெயிட் கெயின் ஆகாம இருக்கும். ஹார்ட் டிசீஸ்லாம் வராம இருக்கும். ஸோ கட்டாயம் எல்லாரும் சீக்கிரமா தூங்க போகணும். அதுவும் இல்லாம நம்ம வயத்துல சில என்சைம்ஸ், அதாவது சாப்பாடை ஜெரிக்கக்கூடிய சில அமிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆப்டிமலா தான் செக்ரீஷன் ஆகுமா லேட்டா. ஸோ சீக்கிரமா சாப்பிட்டு எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சுட்டு நம்ம கரெக்ட் டைமுக்கு தூங்கும் போது வயத்துக்கு லோடு கொடுக்காம இருப்போம், ரெஸ்ட் கொடுப்போம். அதனால உள்ள இருக்கக்கூடிய நுண் உயிர்கள், நல்லது கொடுக்கக்கூடிய குட் பாக்டீரியாலாம் இருக்கு, அதெல்லாம் நல்லபடியா அங்க வாழ்ந்து நமக்கு ரொம்ப நாள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஹேபிட்டை நம்மளாம் வாழ்க்கையில கொண்டு வந்து தான் ஆகணும். அப்பதான் ஒரு டிசிப்ளின்டா லைஃப் போகும். அதனால நம்மளோட வாழ்க்கை முறையே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஏனோ தானோன்னு வாழறது வாழ்க்கை இல்லை. லைஃப் ஸ்டைலை எப்பயுமே நல்ல ஒரு படி மேலே உயர்த்தி வச்சு நல்லா வாழணும் இல்லையா. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன வழக்கங்கள்லாம் நம்ம லைஃப்ல கொண்டு வரும்போது நம்மளோட வாழ்க்கை தரம் உயரும். அதனால நோய் நொடி இல்லாம நல்லபடியா நம்ம ஹெல்த்தி அண்ட் ஃபிட்டா வாழ முடியும். ஸோ இந்த ப்ராக்டிஸை இன்னைக்கு கூட முடிக்காம இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரதால நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவே இதை கொண்டு போகணும். அதுக்கான முயற்சி தான் இந்த சேலஞ்சா வச்சிருக்கோம். ஸோ எல்லாரும் இன்னைக்கு கூட இந்த பழக்கத்தை முடிக்காம தொடர்ச்சியா உங்க லைஃப்ல இதை ஹேபிட்டா கொண்டு வந்துருங்க. ஓகே, இது நமக்கு நல்ல ஹெல்த் தான் கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட்.